ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஈவிஸ் பயங்கர ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இத்தனை வருஷமா ஈவி ஒரு கார் கூட இல்லாத ஒரு பிராண்ட் மாருதி சுசுகி. ஆனால் இப்போ அவங்களும் ஈவி செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எலக்ட்ரிக் எஸ்யூவி முதல் முறையாக மாருதி சுசுகி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோ நம்ம கூட இருக்கு மாருதி சுசுகியோடைய இ விட்டாரா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸா அவுட்லெட்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதனுடைய ப்ரைசிங் என்ன, பேட்டரி என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ விட்டாராவுடைய ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகிறது 15.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ல இருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் டெல்டா வேரியன்ட். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜீட்டா வேரியன்ட் ஒன்று இருக்கு. அது வந்து 17.49 lakh எக்ஸ்ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைசிங்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக டாப் லெவல் ஆல்ஃபா வேரியன்ட் இருக்குங்க. அது வந்து 19.79 lakh அப்படிங்கிற ப்ரைசிங்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேட்டரி பேக்ஸ் இருக்கு. டெல்டா வேரியன்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 49 kWh லித்தியம் அயான் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அதே நீங்க ஜீட்டா வேரியன்ட், அதாவது இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஜீட்டா வேரியன்ட், இந்த வண்டியில இருந்து தான் உங்களுக்கு வந்து ஹையர் கெபாசிட்டி பேட்டரி பேக் கிடைக்குது. 61 kWh பேட்டரி பேக் கிடைக்குது. இந்த வண்டியோடைய பிரைசிங் வந்து 17.49 lakh எக்ஸ்ஷோரூம் அப்படின்னு வச்சிருக்காங்க ஜீட்டா வேரியன்ட். ஸோ ஜீட்டா அண்ட் ஆல்ஃபா வேரியன்ட்டுக்கு மட்டும் தான் வந்து ஹையர் கெபாசிட்டி பேட்டரி பேக் கொடுக்குறாங்க, 61 kWh பேட்டரி பேக். ஸோ இந்த ரெண்டு பேட்டரி பேக்கும் எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 49 kWh பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா 440 கிலோமீட்டர் ஓடும் ஒரு சார்ஜுக்கு அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதே 61 kWh பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா 543 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும் அப்படின்னு சாலிடா கிளைம் பண்றாங்க மாருதி சுசுகி. இது வந்து பிளேட் டைப் பேட்டரி செல்லும் கூட அப்படின்னு இருக்கும்போது ரேஞ்சும் நல்லா இருக்கும், பேட்டரி உடைய லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. வாரண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 வருஷத்துக்கான வாரண்டி கொடுக்குறாங்க பேட்டரி பேக்கை பொறுத்தவரை. அன்லிமிடெட் வரும்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் இந்த பேட்டரி பேக்கோடைய வாரண்டி நல்லா தான் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேங்க. ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஜீட்டா வேரியன்ட், மிட் லெவல் வேரியன்ட். ஆல்ஃபா வேரியன்ட் உங்களுக்கு கூடிய விரைவில் நான் வந்து ரிவ்யூ கொண்டு வரேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை இந்த ஜீட்டா வேரியன்ட் தான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி நினைக்கிறேன். 17.49 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு வரும்போது ஆன் ரோட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், 18.5 ரேஞ்சில் வருதுங்க ஆன் ரோட் பிரைசிங். அதுக்கு இந்த வண்டியில என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது வர்த்தா வேல்யூ ஃபார் மணியா நம்ம பார்த்துலாம். ஸோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவசியம் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா வேரியன்ட்ஸ், எல்லா கார்ஸோட டீடைல் ரிவ்யூஸ் நம்ம சேனல் நீங்க தமிழ்ல டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் எனக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் Facebook, Instagram அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இன்னைக்கு இந்த இ விட்டாரா ஜீட்டா வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கி இருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ABT நெக்ஸா மாருதி சுசுகி ஷோரூம். இங்க கணபதியில அவங்களுடைய ஷோரூம் இருக்குங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். தாராளமா நீங்க இ விட்டாரா மட்டும் இல்ல எனி மாருதி சுசுகி கார் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அவங்க நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ வாங்க வண்டி ரிவ்யூக்குள்ள போலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மாருதி சுசுகி இ விட்டாராவுடைய ஜீட்டா வேரியன்ட். ஓகே, ஸோ இந்த வேரியன்ட் நான் இப்போ ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட் போனீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே தரதோட சேர்த்து விலையும் கூடுதலாக இருக்குது. ஓகே, ஆனால் இந்த வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த லாங் ரேஞ்ச் 61 kWh பேட்டரி பேக்குடைய ஆரம்ப நிலை வேரியண்ட்டாக இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வேரியன்ட் நல்லா சேல் ஆகும்னு என்னுடைய அபிப்பிராயம். ஸோ வாங்க இந்த வண்டியில் எந்த அளவுக்கு ஸ்பெக் இருக்குது, எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டரி ஸ்பெக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேட்டரி ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 kWh LFP பேட்டரி பேக் வந்து இதில் கொடுக்குறாங்க. பிளேட் டைப் செல்லோட வருது இது. அப்படின்னு இருக்கும்போது ரியல் வேர்ல்டு கண்டிஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 543 கிலோமீட்டர் சாலிடாக ஓடும் அப்படின்னு மாருதி சுசுகி கிளைம் பண்ணுறாங்க. அது நம்ம வந்து தாராளமாக நம்பலாம். ஆனால் இந்த ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரியோட வரக்கூடிய மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே அதிகமாக பவரோட வருதுங்க. 171 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த மோட்டருக்கு. டார்க்னு பார்த்தீங்கன்னா 193 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஹையர் பேட்டரி பேக்கோடைய மோட்டர். ஓகே, ஸோ பவர் டார்க்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியாவில் வந்திருக்கு. ஆல் வீல் டிரைவ் ஃபாரினில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்தியாவில் ஒன்லி ஃப்ரண்ட் வீல் டிரைவாக மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வண்டியோடைய இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்லோ சார்ஜிங் கெப்பாசிட்டி ரெண்டோடையும் வருதுங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே வண்டி வந்து ஃபுல்லாக 100% ரீசார்ஜ் ஆகிடும், அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்லோ சார்ஜிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் போட்டிங்கன்னா நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகும், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே ரைட், இப்போ நம்ம வண்டியோடைய லுக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஆரம்பிக்கலாம். ஆப்வியஸ்லி இது ஒரு இ விட்டாரா அப்படின்னு இருக்கும்போது மாருதி சுசுகியோடைய யூனிக்கான லுக் இதுக்கு கொடுத்தாகணும். இது வரைக்கும் இருக்கிற எந்த மாருதி கார் மாதிரி இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் எல்இடி டிஆர்எல்ஸ் பார்க்கலாம். மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எல்இடிஸாகவும் ஒர்க் ஆகுது அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அது ஹசார்டாகவும் ஒர்க் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கே யூனிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் கிடைக்குதுங்க. ஓகே, இதில் 360 கேமரா சிஸ்டம் இல்லை, அதுக்கான அந்த வேக்கண்ட்டான ஸ்பாட் மட்டும்தான் இருக்குது.
ஆனால் அது இல்லைனாலுமே ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இல்லாத இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாது. அது டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் கிடைக்குது. ஆனால் ஓவரால் ஃப்ரண்ட்டோடைய லுக் நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஒரு மாதிரி யூனிக்கான இந்த டிபிக்கல் மாருதி சுசுக்கியோட டிசைன் லாங்குவேஜாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு தனியாக தெரியுது. வண்டி பார்க்கவும் யூனிக்காக தான் இருக்குது. ஓகே, இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லட்டுங்களா, எடாஸ். ஓகே, நமக்கெல்லாம் நம்ம ஊருக்கு எடாஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். காரணம் இந்த ஜீட்டா வேரியண்ட்டில் எடாஸ் கிடையாது. ஆனால் மற்றபடி உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுங்க. ஓகே, தென் வண்டியை சைட்லேருந்து பார்க்கும்போது இது ஆல்ஃபாவா ஜீட்டாவா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. காரணம் ரெண்டு வண்டியும் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. வண்டியோடைய ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4200 mm கிட்ட வருதுங்க. ஸோ 4.2 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் இது வந்து வருது. ஒரு மிட் சைஸ் காம்பேக்ட் அந்த ரேஞ்சுக்கு நடுவில் வருது. ஓகே, ஸோ ஒரு வகையில் இது வந்து ஹியூண்டே கிரெட்டா ஈவி கூட காம்படிஷன் கூட பண்ணலாம் வண்டி சைஸ் ரீதியாக. எம்ஜி வின்சரோடையும் டைரெக்டாக காம்பீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதே டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஜீட்டா வேரியண்ட்டுக்கும் ஆல்ஃபா வேரியண்ட்டுக்கும் சேமாக தான் இருக்குது. 18 inch அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, 18 inch டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் பார்க்குறதுக்கும் சிறப்பாக இருக்குது. ரொம்ப நல்லா பெருசாக புச்சாகவும் இருக்குங்க. இது வரைக்கும் மாருதியில் நம்ம வந்து 18 inch அலாய்ஸ் பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் முறையாக வந்திருக்கு. டயரோட ஆக்சுவல் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே போட்டிருக்கு. ஸோ 225/55 or 18. ஓகே, ஸோ லோ ப்ரொஃபைல் டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஊருக்கு இது கொஞ்சம் நம்ம கவனமாக தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றபடி பார்க்குறதுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்குது. இந்த வண்டி சைஸுக்கும் இந்த வண்டியோடைய ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனுக்கு இது ரொம்ப நீட்டாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சைட் ப்ரொஃபைல் நீங்கள் திரும்ப பார்க்கலாம். வண்டி இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்த மாருதி சுசுகி கார் மாதிரியே இல்லை, தனியாக தெரியுது, யூனிக்காகவே சூப்பராகவே இருக்குது. மெயினாக இந்த வண்டியோட ஹைலைட் வீல் பேஸ். ஓகே, வண்டி லென்த் என்ன தான் 4.2 மீட்டர்ஸாக இருந்தாலும் வீல் பேஸ், அதாவது ரெண்டு வீலுக்கும் இடையில இருக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா 2700 mm வருதுங்க. சில எம்பிவிஸ்க்கு அந்த லெவலில் தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது பேக் சீட் ஸ்பேஸ் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஓகே, அது நம்ம எப்படியும் உள்ளே போய் பார்க்க தான் போகிறோம். வேறு இந்த வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இதில் இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்க்கான இங்கே ரிக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க டோர்ஸில். ஸோ ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வேரியண்ட்லையும் கிடைக்குது. ஓகே, ஆனால் மேலே ரூஃபில் நீங்கள் பார்க்கலாம், இந்த வண்டியில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை, பனோராமிக் சன்ரூஃபும் இல்லை, நார்மல் சன்ரூஃபும் இல்லை. அதெல்லாம் நமக்கு ஆல்ஃபா வேரியண்ட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க மாருதி சுசுகி. ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஓகே. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் வண்டி பார்க்குறதுக்கு நீட்டாக அட்ராக்டிவாகவே இருக்குது. கான்செப்ட் கார் எப்படி இருந்துச்சோ அதே லெவலில் தான் அப்படியே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் கனெக்டட் எல்இடி எலிமெண்ட்ஸ் இல்லை. டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு வந்து கனெக்டட் டிசைனில் கொடுக்கல. ஆனால் இதுவுமே எல்இடிஸில் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிசைனில் அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எல்இடி டெயில் லேம்ப்ஸ் இது எங்கே போனாலுமே ஈவிட்டாரா அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான லுக் இது வரைக்கும் மாருதி கார்ஸில் இல்லாத அளவுக்கு லுக்கு இந்த வண்டிக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வண்டி யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் யூகேலெல்லாம் சேல் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது அந்த குளோபல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பின்னாடி உங்களுக்கு வந்து பவர் டெயில்கேட்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இது ஒரு ஸ்டாண்டர்டான விஷயமா கொடுத்துருக்காங்க. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ரிவர்ஸில் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க பம்பரில். கூடவே பார்க்கிங் சென்சர்ஸ் பின்னாடி ஆஸ் யூஷுவல் வர்றது இருக்குங்க. ஓகே, ஸோ இதுதான் வண்டியோடைய எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ் அண்ட் விஷயங்கள். இப்போ வாங்க கேபின் உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை பார்த்துடலாம். ஓகே, அடுத்தது இந்த ஈவிட்டாரா ஜீட்டா வேரியண்ட்டோடைய கேபின் பார்த்துடலாம். ஸோ கேபின் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கீ பாருங்கள். ஸோ கீ வந்து இந்த ஸ்மார்ட் கீஸ் வந்து நம்ம ஏற்கனவே நிறையா மாருதி கார்ஸில் பார்த்துருக்கோம். ஓகே, டிசைர், ஸ்விஃப்ட் அப்படின்னு எல்லா கார்ஸ்லையுமே வருது. ஸோ இந்த ஈவிட்டாராக்கு ஆக்சுவலி ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அதாவது டெல்டா வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஹைலைட். தென் நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ஃபா வேரியண்ட்டில் தெரியும் எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 10-way பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் அண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ஃபா வேரியண்ட்டில் கிடைக்குது. ஓகே, ஆனால் இது ஜீட்டா வேரியண்ட்னு இருக்கும்போது இதில் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் தான் கொடுக்குறாங்க. ஸோ யூஸ்வலாகவே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதே லீவர்ஸ் தான் நம்ம பல மாருதி கார்களையும் பார்த்துருக்கோம். இந்த வண்டிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் சீட்ஸ் டிசைன் நீங்கள் பார்க்கலாம், டோட்டலாகவே வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த மாருதி கார்லையுமே இந்த மாதிரி ஒரு சீட் டிசைன் நம்ம பார்த்ததில்ல. செம ஸ்போர்ட்டியாக சூப்பராகவும் இருக்குது. அதே சமயம் மல்டி கலர் தீம் வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டேன் அண்ட் பிளாக் அண்ட் கிரே அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரீமியமான ரிச்சான ஒரு ஃபீல் கொடுக்குது. இது வந்து ஒன்லி லெதரட் கிடையாதுங்க, இது வந்து மிக்சடு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா இந்த சென்டர் பார்ட் வந்து வேறு டெக்ஸ்சர், இது வந்து ஃபேப்ரிக் வேறு டெக்ஸ்சர் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து டோட்டலி வேறு டெக்ஸ்சராக இருக்குது. ஸோ 3 வகையான டெக்ஸ்சர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான
ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு, ப்ரீமியமான ஒரு ஃபீல். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே டோரோடைய மெட்டீரியல் டெக்ஸ்சர் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே சாஃப்டான ஃபீல் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. பியூ மாதிரி ஒரு மெட்டீரியல் இது. ஓகே, ரப்பரைஸ்டான ஒரு மெட்டீரியல், சாஃப்டாக நல்லாவே இருக்குது. இதுக்குள்ளே ஆம்பியன்ட் லைட்டிங்கும் கொஞ்சம் உங்களால் பார்க்க முடியும். குரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பவர் விண்டோஸுமே இருக்குது. 4க்குமே ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபீச்சர் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ஆட்டோ ஃபோல்டிங் வார்வியம்ஸ், மிரர் கண்ட்ரோல் எல்லாமே இது, அதாவது இந்த பட்டன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எந்த மாருதி கார்லையுமே நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபீல் மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் நம்ம ஏற்கனவே பல மாருதி கார்ஸில் பார்த்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பட் இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓவரால் இங்கே டோர் பேடோடைய டிசைன் டோட்டலாகவே மாறி இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். முழங்கை வைக்கிற இடம் மட்டும் சாஃப்டாக ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ராங்காக இருக்குது. வாவ், சவுண்ட் நீங்கள் கேட்கலாம். ஒரு மாதிரி அந்த யூரோப்பியன் ஃபீலில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டிங் வார்வியம்ஸ் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாவே இருக்குது. அடுத்தது கீழே பெடல்ஸ் காட்ட மறந்துட்டேன். ஸோ எலக்ட்ரிக் கார் தான் இருக்கும்போது 2 பெடல்ஸ் தான். பெரிய டெட் பெடல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங்குமே இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளூரிஷ் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்லேயுமே. சென்டர் கன்சோல் இதுதான் நினச்சேன், ஆனால் அதுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. ஃப்ளோட்டிங் சென்டர் கன்சோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கு வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டு, யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஒரு மாதிரி நல்ல இன்டெலிஜென்ட்டான யூரோப்பியன் டிசைன் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறது தெரியுது. ஓகே, ரைட்டு. உள்ளே உட்காந்துடலாம். ஸோ உள்ளே உட்காந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குது டேஷ்போர்டோடைய வியூ அண்ட் லுக்கு. ஓகே, ஸோ ஹசார்டு இங்கே இருக்குது பட்டன், ஹசார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்டேரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லி லோடடான ஸ்டேரிங் வீலாக கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லையுமே லெதர் ராப் ஸ்டேரிங் வீல் ரொம்ப அழகான குவாலிட்டியில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இதில் எடாஸ் இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த ரைட் சைடு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டம்மியாக அப்படியே பிளாங்காக ஓப்பனாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே இந்த ஸ்டேரிங் வீலுமே இந்த ஈவிட்டாராக்கு யூனிக்காக இருக்குது. வேறு எந்த மாருதி கார்லையும் இந்த மாதிரி ஸ்டேரிங் வீல் டிசைன் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான டிசைனாக பண்ணியிருக்காங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டில்ட், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. எல்லா வேரியண்ட்லையுமே இது வருது. ஸோ சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்ல ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே சாஃப்ட்டுங்க. ஓகே, டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டெக்ஸ்சரும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதிரி அந்த மேட் டைப் டெக்ஸ்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கிறிஸ் கிராஸாக. ரொம்ப நல்லா இருக்குது டெக்ஸ்சர். அதே டெக்ஸ்சர் பேட்டர்ன் தான் டோர்லேயுமே ஃப்ளோ ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. டேஷ்போர்ட் டிசைன் நம்ம ஏற்கனவே ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்த அதே டிசைன் தான். பெரிய ஒரு ஆச்சரியமாலாம் இல்லை. ஆனால் இன்னி வரைக்குமே இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. மீதி வண்டி போல் இது வந்து எங்கேயுமே எனக்கு அது ஃபீல் ஆகலை. மாருதி கார்ஸுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்டீரியர் குவாலிட்டி, ஓவரால் ஆம்பியன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் டைப் சென்டர் கன்சோல் எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஃபுல்லாகவே இந்த கிளாசி பிளாக்ல பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து ஒட்டியிருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய செலக்டர் விஷயங்கள் எல்லாம் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் செலக்டர், மோட்ஸ் எல்லாமே இங்கே தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மோடுக்கான பட்டன் இங்கே இருக்குது. ஸ்னோ மோட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் பார்க்கிங் பிரேக்கு, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. சென்டர் கப் ஹோல்டர்ஸ் வெரி நைஸ். நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ரப்பரைஸ்டா இல்லை, ஸ்டில் ஓகே. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடைக்குது. ஸோ பெரிய ஃபோன் வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அதுவுமே நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. சரி, வண்டியை நான் வளவலன்னு பேசுகிறத விட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டவா? ஸோ கீ எங்கே? கீ அதே சேம். இது ஒன்று தாங்க எனக்கு வருத்தம். வண்டியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு கீ இன்னும் மாருதி ஸ்விஃப்டோடைய கீயை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. செலேரியாவுக்குமே இதே கீ தான் வருது. ஓகே, சரி வாங்க. பட்டன் ஸ்டார்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் வீலுக்கு பின்னாடி. ஸோ அது வந்து நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாவ், நல்ல கிளாஸியான டிஸ்பிளேஸ். ஜீட்டா வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு பெரிய சைஸ் 10.25 இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே அண்ட் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்துடுதுங்க. ஓகே, உங்களுக்கு பனராமிக் சன் ரூஃப் இல்லை. மேலே ரூஃபில் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லி பிளாக் தீமில் தான் பண்ணியிருக்காங்க இந்த ரூஃப் மெட்டீரியல் எல்லாமே. ஆனால் பனராமிக் சன் ரூஃப் இல்லை. அது ஒன்று தான் மிஸ்ஸிங்கான விஷயமா இருக்குது. மற்றபடி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடச்சிருது. ஓகே, ஸோ இப்போ திரும்ப டிஸ்பிளேக்கு வருவோம். ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து இங்கேயே தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோ, ட்ரிப், இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிஸ்பிளேல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீட் பெல்ட், அதாவது டிரைவர் சீட் பெல்ட் போட்டதுக்கப்புறம் தான் மீதி விஷயங்கள் எல்லாமே உங்களால் ஆக்சுவலி பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே நீங்கள் பார்க்கலாம் மொபைல் கனெக்டிவிட்டி, என்ன சாங் ப்ளே ஆகுது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ட்ரிப் மீட்டர்ஸு,
ஆவரேஜ் எஃபிஷியன்சி ஓகே எந்த அளவுக்கு ரேஞ்ச் தருது, எந்த அளவுக்கு பவர் கன்சம்ஷன் ஆகுது அதுவும் காட்டுது. ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே கிறிஸ்பாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற டிஸ்பிளே உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வண்டியோடைய மீதி விஷயங்களை காட்டுறது மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. அது இல்லாமல் இதில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. வாவ், செம விவிடாக நல்ல மாருதியோடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமாக எனக்கு வந்து படுது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி நீங்கள் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மூலமாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஆட்டோ போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது இன்றைக்கி. ஓகே, அது தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். ஸோ இதுலேயே வந்து ஆப் மாதிரி விஷயங்கள் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே நீட்டாக இருக்குது. ஹோம்குள்ளே போனீங்கன்னா மொபைல் கனெக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா எடாஸ், இதில் ஆக்சுவலி எடாஸ் இல்லை, ஆனால் இஎஸ்பி ரீதியான விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு தனி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் நெட்வொர்க்கு, மீடியா சிஸ்டம், ஸோ தேவையான விஷயங்கள், அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாமே இதில் நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவி அப்படிங்கிற டிஸ்பிளேக்குள்ளே போனோம்னா இதில் இவி ரீதியான விஷயங்கள், சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குது அது வந்து காட்டும். அண்ட் இங்கே நீங்கள் ரீஜென்ரேஷன் பூஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா எந்த அளவுக்கு ஓகே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீஜென்ரேஷன் பிரேக்கிங் வந்து லோ, மீடியம், ஹை அது நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் உண்டு. ஸோ வெரி நைஸ். ரிவர்ஸ் கேமரா எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இப்போ நான் இதை வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறேன், நான் மோட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணி, இப்படி புஷ் பண்ணணுமா? இந்த ரிங்கை மட்டும் நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூட்ரலில் இருக்குது, புஷ் பண்ணி ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் கேமரா இது யூஸ்வலான மாருதி சுசுக்கியோட குவாலிட்டி தான், பெரிய அளவில் அப்கிரேடாக எனக்கு படல. ஆனால் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது, கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். 360 கேமரா மேபி இதை விட பெட்டராக இருந்திருக்கலாம் ஆல்ஃபா வேரியண்ட்டில். ஆனால் இந்த வேரியண்ட்டில் கேமரா குவாலிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. ட்ரைவ் போட்டிங்கன்னா அது ட்ரைவுக்கு போயிடும், அவ்வளோதான். டி மோடுக்கு போயிடுச்சு. ரிவர்ஸு, சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூட்ரல். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்பிளேஸுக்கு ரீதியான விஷயங்கள். மற்றபடி எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே இருக்குது. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கன்சோலில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட் இருக்குது. பெத்த ஆம்ரெஸ்ட்டாக சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக இருக்குது, ஸ்லைடிங் ஆப்ஷன்லாம் தேவையில்லாதனால. உள்ள நல்ல ஸ்பேஸும் இருக்குது. ஓகே, நல்ல இன்டெப்த்தாக நல்ல ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் நைஸ். ஓகே, இது போக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ், இது ஒரு டீசெண்டான சைஸ். ஓகே, மாருதி சுசுக்கியோடைய டிபிக்கல் சைஸ் தான் இது. இதில் கூலிங் அண்ட் இலுமினேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். மேலே இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது. அதுவும் ஃப்ரேம்லெஸ்ஸான ஒரு யூனிட்டாக கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது உண்மையாகவே நல்லாவே இருக்குங்க. ஓகே, ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம். அது போக இங்கே சென்டர் லைட்டிங், கேபின் லைட்டிங், இது வந்து மஞ்சள் பல்பா. வாவ், எல்இடி கேபின் லேம்ப். இது வார்ம் எல்இடிஸாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இதில் பார்க்க மஞ்சளாக இருக்கும். ஓகே, ஆனால் இது ஆக்சுவலி எல்இடிஸ், ஒயிட் எல்இடிஸ் தான். ஓகே, அண்ட் எஸ்ஓஎஸ், இது கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது எஸ்ஓஎஸ்க்கான எமர்ஜென்சி காலிங் பட்டன் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சன் வைசர்ஸில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இல்லுமினேஷன் இல்லை, பட் ஒரு டீசெண்டான சைஸ் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க கோ டிரைவர் சைடுக்கு. அண்ட் டிரைவர் சைடுக்கு பரவாயில்ல, டிரைவர் சைடுக்கும் விட்டு வைக்கல, டிரைவர் சைடுக்குமே ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாய். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அண்ட் விஷயங்கள். வண்டி இன்டீரியர் ஆக்சுவலி யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா யோசிச்சு தேவையான ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே கிடச்சிருது உங்களுக்கு. மீதி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடுது. ஓகே, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, கூடவே ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ டிரைவர் சைடு பார்க்கலாம், கோ டிரைவர் சைடு ஒன் டச் டவுன் ஆகுது. அது மாதிரி ஒன் டச் அப்பும் இருக்குது. சூப்பரான விஷயம். ரைட், இப்போ வாங்க பேக் சீட் பார்த்துடலாமா? இந்த மாருதி சுசுகி விட்டாரா பொறுத்தவரை இதுவும் வண்டி ஆக்சுவலி சின்ன வண்டி இல்லைங்க. ஓகே, 4.2 மீட்டர்ஸ் வருது, வீல் பேஸ் 2700 mm வருது. அப்படின்னு இருக்கும்போது ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இதனைக்கும் டிரைவர் சீட் என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே ஸ்பேஸ் இங்கே நல்லாவே இருக்குது. ஓவரால் பில்ட் குவாலிட்டியும் நல்லா சாலிடாகவே இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஓவரால் ஹெட்ரூம் பரவாயில்ல, எனக்குமே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு இஷ்யூனா தை சப்போர்ட் குறைவாக இருக்குது. காரணம் இந்த பேட்டரி வந்து ஃப்ளோருக்கு அடியில் இருக்கும்போது இந்த ஃப்ளோரோடைய ஹைட்டே கொஞ்சம் நார்மலாகவே
மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் சீட்டே கம்ஃபர்டபுளாக நல்லாவே இருக்கும். ஃப்ளோர் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே 3 பேர் இருந்தாலுமே கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். எந்த விதத்துலையுமே எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்க போகிறதில்ல. ஃப்ளாட் ஃப்ளோர் மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. தென் இந்த பேக் சீட்டோடைய டிசைனே நீங்கள் பார்க்கலாம். இங்கேயுமே ப்ராப்பர் ஃபுல் சைஸ் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 2 ஹெட்ரெஸ்ட்டுமே நல்ல பெரிய ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வர மாதிரி பெரிய ஹெட்ரெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்குமே ஒரு ஹெட்ரெஸ்ட் இருக்குது. என்னடா ஆம்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் ஆம்ரெஸ்ட் வந்து இது ஒரு யூனிக்கான டிசைனாக கொடுத்துருக்காங்க. சீட்டோடயே வர மாதிரி தான் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இந்த சீட்டே இப்படி ஃபோல்டு கீழே பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலி ஆம்ரெஸ்ட்டு. இது கூடவே உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிக்கான டிசைன். இது வரைக்கும் இந்த கேட்டகரியில் இவ்வளோ டிசைன் நான் பார்த்ததில்லை. ஆனால் இது கீழே இறக்கிட்டீங்கன்னு இருக்கும்போது ஈஸியாக லக்கேஜ் ஏரியாவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் இப்படி கை விட்டு ஏதாவது லக்கேஜ் எடுக்கணும்னா ஈஸியாக சின்ன லக்கேஜ் எதனால எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து 40-20-40 அப்படின்னு ஸ்பிரிட் கொடுத்துருக்காங்க ரியர் சீட்ஸை பொறுத்தவரை. ஓஎஸ், இந்த சீட்டை பொறுத்தவரை இன்னொரு யூனிக்கான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டுங்களா, இது வந்து அட்ஜஸ்ட் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு ஸ்லைடிங் இருக்குது. ரிக்ளைனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ரிக்ளைனுங்கிறது இந்த லெவலில் செங்குத்தாக நீங்கள் உட்காந்துக்கலாம். கொஞ்சம் சாய்ச்சிக்கணும்னா 1 லெவல் 2 லெவல் இந்த அளவுக்கு நீங்கள் சாய்ச்சிக்க முடியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரிக்ளைன் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, அது போக சேஃப்டி ரீதியாக 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துருது. கூடவே எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஐசோ ஃபிக்ஸ்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் பேசிக்கான விஷயங்கள் ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து தான் ஆகணும். ஸோ எல்லா வேரியண்ட்லையுமே ரியர் ஏசி வென்ட் ஸ்டாண்டர்டாக வருது. இதே ஏசி வென்ட்ஸ் தான் நம்ம கிராண்ட் விட்டாரா பெலினோலையும் பார்த்துருக்கோம். ஸோ சேமான யூனிட் தான். சி டைப் சார்ஜிங் போட்டும் இருக்குது. ரெகுலர் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் இருக்குது. ஓவரால் ஸ்பேஸ் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னன்னா பிளாக் கலர் இன்டீரியராக இருக்குது. அதனால் பனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருந்தாங்கன்னா லைட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உள்ளே வந்திருக்கும். கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஸ்பேஷியஸாக இருக்குது. இட் இஸ் ஓகே. எல்இடி கேபின் லேம்ப்ஸ் முதல் முறையாக மாருதி சுசுகி கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமாக மஞ்சள் பல்ப் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்இடி லேம்ப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாருதிக்குது. பேக் டோர்ஸ்லையுமே சாஃப்டான ஆம்ரெஸ்ட் பேடிங் நீட்டாக இருக்குது. ஓவரால் பில்ட் குவாலிட்டி நல்லா சாலிடாக தான் இருக்குது. கிளாசி பிளாக் மெட்டீரியல்ஸ், க்ரோம், பிளாக், டேன் இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க. டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அத்தியாவசியமான ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுக்குது. கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஸ்பேஸ் நல்லா இருக்குது. தை சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் விட்ட மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த ரியரில் இந்த கர்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் விண்டோஸ்க்கு. மற்றபடி பெரிய குறை இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஃபைனலி லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டை திறக்கிறதுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பட்டன். ஸோ இப்படி திறந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் ஓவரால் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஒரு 330 லிட்டருக்கு மேலே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் நல்ல பெருசாக இருக்குது. ஸ்கொயராக நீட்டான ஒரு ஸ்பேஸாகவும் இருக்குது. எந்த வகையிலுமே எந்த இடையூறும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே தவிர இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு எல்இடி பூட் லேம்ப் ஒன்று கொடுக்குறாங்க. நைஸ். அண்ட் ரைட் சைடில் ஒரு பேக் ஹுக் ஒன்று இருக்குது. இதில் ப்ரீமியம் ஆடியோ சிஸ்டம்லாம் எதுவும் இல்லை. ரெகுலரான நார்மல் மாருதி சுசுகியோடைய ஆடியோ சிஸ்டம் தான். அப்படின்னு இருக்கும்போது சப் ஊஃபர் இல்லை. பட் ஸ்டில் ஆடியோ டீசெண்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குது? ஓகே, இங்கே சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட்டபிள் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் டெம்பரரியாக சார்ஜ் போடுறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். ஜாக் இருக்குது. டூல் கிட்ஸ் எல்லாமே இங்கே தான் நீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்டெப்னியும் இருக்குங்க, டோன்ட் வரி. ஸோ ஸ்டெப்னியும் உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸ் அலாய் வீலாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைஸ் அலாய் வீல் ஸ்டெப்னி. இது என்னால் இப்போது ஃபுல்லாக எடுத்து காட்ட முடியலை. ஆனாலும் நல்ல ஃபுல் சைஸாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது மாருதியை பொறுத்தவரை. தென் இந்த சீட்ஸோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி சொன்னேன் இல்லையா, அதையை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் நிறையாவே ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே இந்த ரியர் சீட்டை கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து லிபரேட் ஆகுது. உங்களுக்கு ஒரு வேன் அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் லிபரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பெட் போட்டு நீங்கள் படுத்து தூங்கணும் அப்படி நீங்கள் கேம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே இது வந்து நீட்டாகவே பயன்படும். ஃபுல்லாக ஃப்ளாட்டான பே உங்களுக்கு கிடைக்குது. சிறப்பான விஷயமா இருக்குது. ஓகே ரைட், இப்போ வாங்க நம்ம இந்த ஜீட்டா வேரியண்ட் இ விட்டாராவுடைய விலை அண்ட் வேல்யூவை பற்றி பேசலாம். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அதை வந்து பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ பார்த்தீங்க மாருதி சுசுகி இ விட்டாராவோடைய ஜீட்டா வேரியண்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுதுங்க. அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆடம்பரமான சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் எலக்ட்ரிக் கேட்டகரியில் அப்படின்னு இருக்கும்போது இது நல்லாவே இருக்குது. ஓவரால் ஸ்பேஸ் நல்லா இருக்குது, பேட்டரி ஸ்பெக் நல்லா இருக்குது, ரேஞ்ச் நல்லா இருக்குது. அண்ட் இன்டீரியர் குவாலிட்டி இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த மாருதி சுசுகி கார் மாதிரியும் இல்லை. நல்லாவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அது மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கூடிய விரைவிலேயே உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ நான் எடுத்து வரேன். இதை தொடர்ந்து பேஸ் லெவல் டெல்டா அண்ட் டாப் லெவல் ஆல்ஃபா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் உங்களுக்கு அவசியம் நான் அடுத்து வர ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இந்த ஜீட்டா வேரியண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். நன்றி, வணக்கம்.